ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு வாலிபர் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது ஒரு துஷ்டான்மா அவரை பின்தொடர்ந்து அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அபிஷேக் அப்படின்றவர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய அபிஷேக் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இவருடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்தாலுமே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் தாங்க தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சென்னைக்கு இவர் தனியாக போகக்கூடிய காரணம் ஒன்று இருந்திருக்குது. அங்கே இவருடைய சொந்த தாய் மாமா இருந்திருக்காருங்க. அதாவது இவருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கூட பிறந்த தம்பி அவங்களோட குடும்பத்தினர் இந்த சென்னையில் தாங்க இருந்திருக்காங்க. இந்த அபிஷேக்குக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இவரை திட்டிக்கிட்டே இருந்திருப்பாருங்க இவருடைய அப்பா. அதனால தாங்க இவருடைய தாய் மாமா வீட்டிலேயே தாங்க ஒரு 3 வருடமாக அங்கேயே இருந்திருக்கிறாரு. அந்த 3 வருடத்தில் ஒரு முறை கூட இவங்களுடைய வீட்டுக்கு திரும்ப வந்ததே கிடையாதுங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு வந்ததே கிடையாது. இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இவர் காலேஜ் படிக்கக்கூடிய அந்த படிப்பு செலவு எல்லாமே இவருடைய தாய் மாமன் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய பேர் சுரேஷுங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய வீட்டுக்கு உறவுக்காரங்க வந்திருக்காங்க. உடனே அபிஷேக்கை எழுப்பி அவங்க உங்களுடைய உறவுக்காரங்க வந்திருக்காங்கடா, யார் வந்திருக்காங்கன்னு கீழே போய் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மாமா சுரேஷ் சொல்கிறாரு. அதன் பிறகு இந்த அபிஷேக் கீழே இறங்கி பார்க்குறாருங்க. எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடியது இவருடைய அப்பா அம்மா தாங்க. இந்த அபிஷேக்கை பார்த்து அடுத்த நிமிஷமே இவங்களுடைய அம்மா ஓன் அழுதுட்டு இவரை கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா அது 3 வருஷமா நீ இங்கேயே இருந்துக்கிட்ட, ஒரு தடவை கூட என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்பாவுக்கு உனக்கு தான் பிரச்சனை, நான் என்ன பண்ண இடையில, உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் குறிப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த தங்கச்சிக்கு திருமணம் ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டு இவங்களுடைய குடும்பத்துக்குலாம் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துலையுமே இவங்களுடைய மாமா சுரேஷ் எல்லாருமே போயிருக்காருங்க. ஆனால் அந்த அபிஷேக் இருக்கார் இல்லையா, அவர் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போகவே இல்லை. இந்த நிச்சயதார்த்தம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலே அவங்களுடைய தங்கச்சிக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வார காலகட்டங்கள் தாங்க இருந்திருக்குது இந்த திருமணத்துக்கு. அதனால தான் நம்ம பத்திரிகை கொடுத்து கூப்பிட்றது மரியாதை அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மாமா வீட்டுக்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய பையனை ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு வரல, இந்த முறை நம்மளே தேடி போய் கூப்பிட்டோம் அப்படின்னா தான் இவன் வந்தாவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய மாமா இந்த சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, நீ எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருன்றது தெரியும், ஆனால் இவன் தான் என்ன பண்ணுவான்னு தெரியல, ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு வராமல் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி சாக்கு போக்க சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் இந்த தடவை அவன் கண்டிப்பாக வரணும், நீ கூட கூட்டிகிட்டே வந்துரு, ஏன்னா நடக்க போகிறது அவனோட கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணம், எந்த ஒரு பகையுமே மனசில் வைக்காமல் வர சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தம்பி சுரேஷ் நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அக்கா மச்சான் நீங்கள் 2 பேரும் பார்த்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை வழி அனுப்பிக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கே. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திலேயே இந்த அபிஷேக்கினுடைய தாய் மாமா சுரேஷ் அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு 5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அபிஷேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கல்யாணத்துக்கு வரல, நான் முத நாள் காலையில் கிளம்பி வந்தேன்னா நான் நைட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டு அவருடைய மாமாவுக்கு கோபமே வந்துருச்சு. உனக்கு என்னதான்டா பிரச்சனை, உனக்கும் உன்னுடைய அப்பாவுக்கு சண்டை அப்படின்னா உன்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க, அவள் உன் கூட பிறந்த தங்கச்சிடா, அவளுக்கு நீ தான் முன்னாடி நிற்கணும், ஆனால் நீயே கல்யாணத்துக்கு முத நாள் வரேன்னு சொல்றியடா அப்படின்ற மாதிரியும் திட்டுறாரு. இருந்தாலுமே அபிஷேக் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மாமா, காலேஜில் எனக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், அதனால தான் நான் முத நாள் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, போய் சமாளிச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன் கட்டாயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனை நம்ம பேசி திருத்த முடியாது, எக்கேடு கட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களோட குடும்பத்தினர் மட்டும் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கே கிளம்பி போறாங்க. அதன் பிறகு இவர் நினைச்ச மாதிரியே திருமணத்துக்கு முந்தைய நாள் மதியம் ட்ரெயின் ஏறலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலே 1:15க்கு அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் நிக்குது அந்த பிளாட்ஃபார்ம்ல.
அதன் பிறகு வந்து ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்காருங்க அந்த பேசஞ்சர் சீட்ல. இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொன்னா, இவர் ஏறிக்க ட்ரெயின் மொத்தமாவே வந்து ரொம்ப ஃப்ரீயா தாங்க வந்திருக்குது, நிறைய நபர்கள் ஏறவே இல்லை. அந்த சமயத்தில் இவர் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல இவர் ஒருத்தர் தாங்க உட்காந்துருக்காரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல வந்து ஒரு முதியவர் மட்டும் இவர் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் ஆப்போசிட்ல இவர் ஒரு ஆப்போசிட்லேயே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டே தூங்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இரவு ஒரு தோராயமாக ஒரு 8 மணி கலந்துருக்கும். அந்த சமயத்தில் ட்ரெயின் திடீர்னு நின்றுருக்குங்க. என்னடா அது ட்ரெயின் டக்குன்னு நின்றுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. உடனே அந்த முதியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம்பி என்னப்பா பிரச்சனை, ட்ரெயின் நின்றுச்சு, வெளியே போய் என்னன்னு எட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு வந்து இந்த அபிஷேக் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய பேக் வந்து மேலே தானே இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு இவர் எந்திரிச்சு அந்த படிக்கட்டுக்கு போய் முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. அப்படி நிற்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய முட்கள் புதர்களாக மண்டி போயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது. இந்தம்மா பொண்ணு, என்னம்மா ட்ரெயின் வந்து திடீர்னு நின்றுச்சு, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த பெண்மணி வந்து இவரே இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்குது. அதன் பிறகு அந்த இடத்த வந்து நல்லா நோட் பண்ணுறாருங்க. அதுக்கு பிறகுதான் இவருக்கு வந்து ஒரு விஷயமே தெரிய வந்திருக்குது. இது நம்மளுடைய கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையாச்சே, நம்ம வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கடந்து போயிருந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஊருக்கே வந்து ஸ்டேஷன்கிட்டே இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து திடீர்னு இங்கனுக்குள்ள வந்து நின்றுருக்கே, எதுக்காக தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கக்கூடிய அந்த முதியவர் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பாச்சு, வெளியே எது கேட்டு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இல்லைங்க, அங்கே எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நிற்கிது, அதுதான் தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த பொண்ணை ஆளே காணா. என்னாச்சுங்கனுக்குள்ள ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாலே திடீர்னு எங்கே போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்மணியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மேல் படியிலேருந்து கீழ் படியை ஒவ்வொன்றா இறங்குறாருங்க. அதுக்கு பிறகு தண்டவாளத்தில் கிட்ட இறங்கி வந்தது பிறகு தாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இவர் மாதிரியே நிறைய நபர்கள் வந்து படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கே நின்றுகிட்டு இருக்கும்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து கூப்பிட்டு கத்துறாரு. என்னென்ன ஆச்சு, எதுக்கு ட்ரெயினை வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ட்ரெயின் கிராசிங் மாதிரி தெரியுது, அதனால எப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு விஷயம் இவருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. என்னடாச்சு, இந்த இடத்துல வந்து ட்ரெயின் கிராசிங்லாம் போடவே மாட்டாங்களே, எதுக்கு ட்ரெயின் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அது 1 மணி நேரம் ஆகுன்றாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி வராரு. அப்படி மேலே ஏறி வந்த பிறகு அந்த முதியோர்கிட்டே நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா என்னுடைய கிராமமே வந்திருக்கும், அந்த ஸ்டேஷனே நான் இறங்கியிருப்பேன், திடீர்னு இப்படி இங்கனுக்குள்ள போட்டு நிப்பாட்டி போட்டாங்களே, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. அதுக்கு பிறகு அந்த முதியோர் வந்து சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எப்படி இந்த ட்ரெயின் வந்து எடுத்துருவாங்க, இந்த இடத்துல வந்து ட்ரெயின் கிராசிங்லாம் போட மாட்டாங்க, உள்ளுக்குள்ள ஏதாவது விலங்குகள் மாட்டியிருக்கும், அதனால கூட கொஞ்சம் லேட் ஆகலாம், நீ காத்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பேக் எடுத்துக்கிட்டு எந்திரிக்கிறாருங்க. என்னாச்சுங்க, ஏன் எந்திரிக்கிறீங்கன்னு கேட்ட பிறகு அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா நான் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், என்ன நடக்குது நமக்கு தெரியல, அதனால நான் வாட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட போய் பார்க்குறேன் என்னண்டு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிட்டாருங்க. அதன் பிறகு வந்து நம்ம எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஊருக்கே கிளம்பி போயிடுவோம், நம்ம எதுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஊருடைய சீட்டில் தாங்க உட்காந்துருக்காரு. அதன் பிறகு ஹெட்செட்டை போட்டுட்டு காதில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்காருங்க. அப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்பொழுது லைட்டாக வந்து கண்ணை சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் இவருடைய சட்டை காலரை வந்து யாரோ விருட்டுன்னு முடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு ஒரு முடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாருங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, நம்மளுடைய காலரை பிடிச்சி யாரோ இழுத்தமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஒருவேளை காத்தடிக்கிறனால அப்படி இருக்கும் போல அப்படின்ற மாதிரி அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அந்த ஜன்னல் சீட்டுக்கிட்ட எட்ஜுக்கிட்ட போய் உட்காராருங்க. அதன் பிறகு மறுபடியும் ஹெட்செட்டை காதில் மாட்டிட்டு அப்படி கண்ணை மூடிக்கிட்டே அப்படி தூங்க ட்ரை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய காதில் போட்டுக்கக்கூடிய அந்த ஹெட்ஃபோனை மறுபடியும் யாரோ விருட்டுன்னு பிடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து எதிர்ப்புறத்தில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த முற்பதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த பெண்மணிங்க இவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஜன்னல் சீட்டுக்கு முன்னாடி இந்த ஜன்னல் அப்படி கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னு மிரண்டு போய் டக்குன்னு இப்படி நகர்ந்துட்டாரு. என்னமாச்சு உனக்கு, ஏன் அப்படி வந்து நின்றுகிட்டு இருக்க, என்னை பயமுறுத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதன் பிறகு அந்த பெண்மணி எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு கீழே இறங்கி அது வாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. யார் இந்த பொண்ணு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல தாங்க உட்காந்துருக்காரு ஒரு பயத்தோட. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம இருக்கலாமா, இல்லை பேசாமல் நம்ம இறங்கி கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசனை வந்துருச்சு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது இவரோட காலை மறுபடியும் யாரோ விருட்டன் பிடிச்சிருந்த மாதிரி அந்த சீட்லேருந்து கீழே கவுந்து விழுந்திருக்காரு. இதுக்கு பிறகு நம்ம இங்கே இருக்கவே கூடாதா, நம்மளுடைய கிராமம் பக்கத்துலான இருக்குது, இங்கே ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்குது, நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு இவருடைய பேக்கை எடுத்துகிட்டு அப்படி தண்டவாளத்துலேருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க.
ட்ரெயின்ல இருந்து இவர் தைரியமா இறங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு அந்த ட்ரெயின் வந்து நிக்காம போயிருச்சுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 கிலோமீட்டர்ல அந்த ஸ்டேஷனுக்கே போய் நின்றுருக்கோம். ஆனா அதுக்கிடையிலேயே அந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காட்டு வழி இந்த முட்கள் பொருள் மண்டி போயிருக்கு இல்லையா, அந்த வழியில போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிராமத்துக்கு ஷார்ட்கட்லேயே போயிடலாம் அப்படின்றக்காக தைரியமாக தாங்க வந்து கீழே இறங்கியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு பெண்மணி ஆன்மா மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்து பயமுறுத்திட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம வந்து கிராமத்துக்கே நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க தைரியமாக துணிச்சலா வந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்ச பிறகு வந்து பின்னாடி யாரும் நடக்கிற மாதிரி தெரியுது. யார் பின்னாடி நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. அதன் பிறகு வந்து அந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளியே வந்துட்டாரு. அந்த சமயத்தில் மறுபடியும் ட்ரெயின் வந்து மூவ் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல வந்து ட்ரெயின் உண்மையிலேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாதனமா நம்ம இறங்கி நடந்து வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாரு. மறுபடியும் இந்த ட்ரெயினை வந்து நம்ம ஓட்டம் முடிச்சோம்னா எப்படி பிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்தில் நெருங்கி போயிட்டாருங்க. அந்த சமயத்தில் அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் வேகமாக போகுது அப்படின்றனால இவரால் அந்த ட்ரெயினோட கம்பியை வந்து பிடிக்க முடியல. இதுக்கு மேலே அந்த இருட்டில் வந்து நம்ம கம்பியை பிடிக்கணும் ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே நின்ட்டாருங்க. அப்படி ஒரு நிற்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போன பிறகு வந்து எதிர்ப்புறத்தில் வந்து ஒரு பெண்மணி நிற்கிதுங்க. அந்த பெண்மணியை பார்த்து அடுத்த செகண்டே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யார் இந்த பெண்மணி? ஏற்கனவே வந்து ஜன்னர்கிட்ட எட்டி பார்த்த மாதிரி நம்மளை பயமுறுத்துச்சு. முற்புதர்களாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர் மேலேருந்து படிக்கட்டிலேருந்து பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி நின்றுச்சு. இப்போ அதே பெண்மணி இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி வந்து நிற்கிதே. நம்ம கூட வந்து இந்த ட்ரெயினில் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுன்னு நினச்சோம். ஆனால் ஏன் இங்கேக்குள்ளே நிற்கிது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குதுங்க. அண்ணா, எனக்கு கை கால் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, என்னோட கிராமத்திலே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. இதை கேட்ட பிறகு இவருக்கு என்ன பண்ணனே தெரில. இதுக்காண்டி தான் இந்த பொண்ணு வந்து தனியாகவே நின்றுக்கிட்டு இருந்துச்சோ, ஒருவேளை பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம இறங்கின மாதிரி இந்த பொண்ணு இறங்கியிருக்கோம், கிராமத்துக்கு வந்து தனியாக போகிறதுக்கு பயந்துட்டு தான் நம்மளை வந்து ஹெல்ப் கேட்குறா போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. உடனே நான் வந்து முன்னாடி போகிறமா, நீ பின்னாடி வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து விட்டு நடக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த சமயத்தில் வந்து பின்னாடி வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து திரும்பி பார்த்துருக்காரு. அந்த பொண்ணுமே நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு விஷயம் வந்து ஒரு புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. மறுபடியும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா இவருக்கு ஈரக்குள்ளே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த பொண்ணு வருது அப்படின்றக்காக வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க. அந்த பெண்மணி இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி தான் நடந்து வந்துட்டு இருக்கு. அது நடக்கக்கூடிய நடை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தினுசாக தெரிஞ்சிருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் இப்படி 2 அடி 4 அடி எடுத்து வைப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணு 1 அடி 2 அடி எடுத்து வைக்கிறப்பே வந்து வேகமாக எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுனால இவர் வந்து மிரண்டு போயிட்டாரு. என்னது இந்த பொண்ணு வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்குதே, இது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை வந்து எப்படியா கிராமத்தில் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு இவருக்கு எந்த ஒரு நடக்கக்கூடிய சத்தமும் கேட்கல. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல அந்த பெண்மணியை காணா. என்னடா பெரிய வம்பா போச்சு, இவ்வளோ நேரம் பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த பொண்ணு எங்கே போனா, மறுபடியும் நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு சுற்றி முற்றி தேடாரு. இவர் தேடக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அதன் பிறகு வந்து நம்ம கூட வரதுக்கு பயந்துட்டா போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் இவர் வந்து நடக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த சமயத்தில் இவருக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க, அதாவது ஆப்போசிட்டில் இவர் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து எதிர்ப்புறத்தில் அதே பெண்மணி அப்படியே நின்றுட்டு இருக்குங்க. அந்த சமயம் தாங்க இவருடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் பேசக்கூடிய அந்த பெண்மணி வந்து உண்மையிலேயே நிற்கிறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இவருக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்த பிறகு தாங்க தெரியுது, அது வந்து காற்று போன்ற நிழல் போன்ற ஒரு உருவமாக கருப்பாக தெரிஞ்சுக்குது. இந்த பெண்மணி ஏன் இப்படி வித்தியாசமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து நெருங்கி போகிறாரு. அப்படி பக்கத்தில் போன பிறகு தாங்க தெரியுது, அது வந்து ஒரு பெண்ணே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு. அங்கே நிற்கக்கூடிய பெண்மணியோட முகத்தோற்றம் கோரமான தோற்றமாக மாற ஆரம்பிச்சிருக்குங்க. கருன்னு ஒரு கரிய உருவமாக தெரிஞ்சுக்குது. இந்த காட்சியை பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. இனிமேல் இந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாதா, தப்புச்சோம் பொழச்சோன்னு ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடும் பொழுது தட்டு மாதிரி கீழே வந்து முற்போதர்களாக மண்டி போயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல விழுந்திருக்காருங்க. உழுந்து அடுத்த நிமிஷம் இவர் உடம்பு எல்லாமே அடிபட்டு இருக்குது. இதோட நம்ம வந்து எப்படி விழுந்துடக்கூடாது, நம்ம எப்படியாவது எந்திரிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடும் பொழுது கூட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து விடவே இல்லை, பின்தொடர்ந்தே துரத்திட்டு வந்துட்டு இருக்குங்க. அண்ணா எனக்கு வந்து உதவி பண்ணுங்க, என்னுடைய கிராமத்துக்கு போய் என்னை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப தூரமாக வந்து ஒரு ஓடிட்டாரு. அப்படி ஓடிட்டு வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை ஆளே காணோம். நல்ல வேளை அந்த பொண்ணு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வரல அப்படின்ற மாதிரி மன திருப்தி அடைஞ்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்த பிறகு இவருக்கு மறுபடியும் சின்ன அதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு நபர் வந்து சிகரெட்டை குடிச்சிட்டு புகையாக விட்டு தள்ளிட்டு இருக்காருங்க ஒரு நபர். அந்த நபரை பார்த்த பிறகு யார் என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் இருந்தாலுமே இவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்து ஆன்மாவாக துரத்திட்டு இருக்குது. ஆனால் இங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து சிகரெட் அடிச்சு நின்று இருக்காரு, ஒருவேளை கிராமத்தை சேர்ந்த நபராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க.
அதே மாதிரி அங்கே நிற்கக்கூடிய நபர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு தம்பி, ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வர, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லைங்கண்ணா, நானும் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். நான் வந்துட்டு இருக்க ட்ரெயின் வந்து பாதிலே நின்றுச்சு. அதனால எதுக்கு வெயிட் பண்ணுன்றக்காக தான் நான் கீழே இறங்கி கிராமத்துக்கே வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து கீழே இறங்கி வந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு வந்து இருட்டை பார்த்து பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டாருங்க. அதனால எனக்கு பயமா இருக்குதுன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி என்னுடைய கிராமத்துக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்திலே நெருங்கி வராரு. அப்படி நெருங்கி வந்த பிறகுதாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து இவர்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னையே தெரியலையா, நானும் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தானே, நம்ம வந்து போவோமியா ஒன்னா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யாருன்னா நீங்க, எனக்கு சத்தியமா தெரியலனா அப்படின்ற மாதிரி வந்து முகத்தை உத்து பார்க்கறாருங்க. அப்பயுமே அவருக்கு வந்து வெளிச்சத்துல வந்து பெருசா ஒன்றும் தெரியல, இருட்டா தானே இருக்குது ஆல்ரெடி அந்த இடம், அதனால தெரியல. அந்த சமயத்தில் அங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான்யா தண்டபாணி, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன் கூட வரேன், நீ வா அப்படின்ற மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு பின்னாடி இப்படி நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் இவங்க இருவருமே பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய சத்தமே காணா. என்னாச்சு, நம்ம கூட வந்து அந்த அண்ணனோட சத்தமே ஆளை காணாம அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா ஒரு கூட வந்துட்டு இருந்தார் இல்லையா அந்த தண்டபாணி, அந்த நபர் வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காருங்க. என்னாச்சுங்கன்னா, ஏன் நீங்க என் கூட வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லப்பா, நான் வந்து வேற ஒரு வேலையா வந்தேன், நீ மட்டும் நீ கிளம்பி போயிட்டு வா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னோட கிராமத்துக்கு நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லைங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்க கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த சமயத்தில் அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் இருக்காரு தண்டபாணி, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. டேய், நான் அவுட் சைட் போறதுக்காக வந்தேன்டா, உன் கூட எல்லாத்துக்குமே வர முடியாதா, நீ பார்த்து போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு சரிண்ணா, நான் வந்து போயிட்டு வரேண்ணா, இவ்வளோ நேரம் என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருடைய கிராமத்துக்கே வந்துட்டாருங்க. அப்படி இந்த அபிஷேக் இவருடைய வீட்டுக்கே வந்த பிறகு வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. இவரை பார்த்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பக்கத்தில் நெருங்கி வராங்க. என்னடா ஆச்சு, ஏன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சேர சகதியாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, ட்ரெயின் வந்து வர வழியில் நின்றுச்சு, நான் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்றக்காக வந்து இந்த ஒத்தடி பாதையை தேர்ந்தெடுத்து நான் அந்த பாதையில் வந்துட்டு இருந்தேன், அதனால வந்து இருட்டுக்குள்ளே எதுவும் தெரியாமல் வந்து கீழே தட்டு மாதிரி விழுந்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி அடிபட்டுக்கா பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே சொல்லாமல், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நீ கிளம்புடா, மண்டபத்துக்கு போனோம், ஏன்னா உன்னோட தங்கச்சிக்கு தானே திருமணம், அதனால நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு கொஞ்சம் கோவத்தோட தாங்க அபிஷேக் வந்து உள்ளுக்குள்ளே போகிறாரு. அதே மாதிரி ஒரு போன பிறகு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய ரூமில் போய் படுத்துட்டாருங்க. இவர் ரூமில் போய் படுக்க போய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கூட கடந்திருக்காது. மறுபடியும் உங்களுடைய அப்பா இவருடைய ரூமுக்கே வந்துட்டாரு. என்னடா மறுபடியும் படுத்து தூங்க போற, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லடா மண்டபத்துக்கு போகணும்னு, நம்ம தான்டா பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும், நீ முதல்ல கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லப்பா, நான் ட்ரெயினில் வந்ததுனால எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, அதனால மாமாவை அனுப்பிச்சு விடு, காலையில் நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்து போய் ஆகணும், முதல்ல நீ எந்திரி அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. இங்கே வந்தாலே உன்னோட பெரிய இம்சையாக போச்சு, நான் சொல்கிற எதுவுமே நீ கேட்கவே மாட்டேன், நான் போய் தொலைறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இவருடைய மாமா இருக்கார் இல்லையா சுரேஷ், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் மாமா தாங்க, அவங்க இவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவரோடய சேர்ந்துக்கிட்டு ஒரு பைக்கில் ஏறி இவர் வந்து அந்த மண்டபத்துக்கு போகிறாருங்க. அந்த மண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு மண்டபம் தாங்க. அப்படி அந்த மண்டபத்துக்கே போன பிறகு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம். இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொன்னா, இந்த அபிஷேக்கினுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்துக்கக்கூடிய மாப்பிள்ளை வந்து வெளியூர்காரெலாம் கிடையாதுங்க, அதே கிராமத்தை சேர்ந்த இவங்களுடைய தூரத்து உறவு முறை நபர் தான். அதன் பிறகு வந்து இவங்க 1/2 மணி நேரமாக அந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நபர் வந்து அந்த மண்டபத்துக்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த அபிஷேக்கினுடைய தங்கச்சியை வந்து கட்டிக்கக்கூடிய மாப்பிள்ளை, அவருடைய தோழர்கள் தாங்க. அங்கே நிற்கக்கூடிய 5 நபர்களுமே இந்த அபிஷேக்கு வந்து ஏற்கனவே தெரியுங்க. இருந்தாலுமே இந்த அபிஷேக்கும் அங்கே நிற்கக்கூடிய நபர்களுக்கும் ஏறத்தாழ ஒரு 4-5 வயசு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். இவரோட அவங்க எல்லாமே மூத்த நபர்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய நபரில் வந்து ஒரு முரளி அப்படின்ற ஒரு வாலிபரும் இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இந்த அபிஷேக் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியலங்க, இவருடைய மாமா கூட தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு, டக்குன்னு அங்கே நிற்கக்கூடிய நபர்கள்கிட்டே நெருங்கி போயிட்டாரு. அப்படி போன பிறகு அந்த முரளியை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. டே, என்னடா பண்ணுற, நல்லா இருக்கியா, என்னை மறந்துட்டியா, என்னடா நீ என்கிட்ட பேசவே மாட்டேற, என்னை தேடி நீ வர மாட்டேற அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்காரு. என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் முரளி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுமே அபிஷேக் இருக்கார் இல்லையா, அவருமே அவருக்கு ஏற்கனவே தெரியும், அதே கிராமத்தை சேர்ந்த நம்பர் தானே,
டே உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா, நான் ஒன்றும் மறக்கவே இல்லைடா, நீ இப்போதான் வந்து காலேஜ் லீவ்லேருந்து வரியா, உன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கட்டி தழுவிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த அபிஷேக் வந்து மறுபடியும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நீ என்னை மறந்துட்ட, அதனால தான் நீ என்னை தேடியே வரமாட்டேற அப்படின்ட்டு மறுபடியும் அவர் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுடைய மாமா இருக்கார் இல்லையா, சுரேஷ் தாய் மாமா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கத்துலேயே நெருங்கி வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கா, அதான் பாசத்தை கட்டி பிடிச்சதெல்லாம் போதும் நீ வா அப்படின்ற மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு வலுக்கட்டாமல் எழுதிட்டு வராருங்க. அந்த சமயத்தில் அபிஷேக் வந்து ஓன் அழுதுகிட்டே மறுபடியும் சொல்றாரு, அவ என்னை மறந்துட்டான், என்னை தேடியே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க நிற்கக்கூடிய முரளி பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா, யாரா அந்த பையன் ஏன் உன்னை போட வாடான்னு பேசியிருக்கான், சின்ன பையன் மாதிரி தெரியுறான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த முரளி அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து என்னுடைய கிராமத்தை சேர்ந்த பையன் தான், இவனோட தங்கச்சிக்கு தான் இப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுதுடா, ஆனால் இவன் வந்து என்னை வந்து மரியாதை தான் எப்பயுமே பேசுவான், இப்போ ஏன் திடீர்னு வந்து போடா வாடான்னு பேசுகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த அபிஷேகனுடைய தாய் மாமா வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டு இருக்காரு. அவனை உனக்கு முன்ன பின்ன தெரியுமா, அவன் வந்து ஏற்கனவே பேசியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவனை எனக்கு நல்லா தெரியும், அவன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, அவன் தான் என்னை மறந்துட்டான் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. டே சொன்னதே திரும்ப சொல்லாமல் வேலையை பாடுறான் அப்படி ஓங்கி சத்தம் போட்ட பிறகு தாங்க இந்த அபிஷேக் அப்படின்றவர் வந்து இயல்பான கண்டிஷனுக்கே மாற ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு அன்றைய இரவு அப்படியே முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு எல்லா உறவினர்களும் அந்த மண்டபத்துக்கே வந்துட்டாங்க. அப்படி மண்டபத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது அபிஷேகனுடைய அப்பா, அவர் வந்து உங்களுடைய பையனை வந்து தேட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஆச்சு, ஏன் காலையிலேருந்து அவனை வந்து கண்ணில் பார்க்கவே முடியல, எங்கே போனான் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இவங்க தேடிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய அபிஷேகன்ற அந்த பையன் வந்து யார் கண்ணுக்குமே சிக்கவே இல்லைங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த அபிஷேக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து யாருமே கிடையாதுங்க. இவங்களுடைய உறவினர்கள் தவிர வேறு யாருக்கிட்டையுமே இந்த அபிஷேக் அப்படின்றவர்கள் பேசவே மாட்டார். சென்னைக்கு போனது பிறகு அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க இவருக்கு வந்து நெருங்கிய நண்பர்களாகவே இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருந்தாலுமே அங்கே உங்களுடைய தங்கச்சியோட திருமணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அதனால இவனுக்கு வந்து யாருமே பழக்கம் கிடையாது, எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடியுமே வந்து அந்த பையன் வந்து கிடைக்கவே இல்லைங்க இந்த அபிஷேக் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இந்த அபிஷேகனுடைய அப்பா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவன் கல்யாணத்துக்கு வந்தால் வரட்டும், வராட்டி போய் தொலைறான், அவன் வரணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி கல்யாண வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 11-30 மணி அளவில் நல்ல நேரம் அப்படின்றக்காக அந்த திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அப்படி திருமணம் நடந்து முடிஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பந்தி பரிமாறக்காக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படி பந்தி பரிமாற்றம் பொழுதாங்க இந்த தாய் மாமா சுரேஷ் இருக்கார் இல்லையா, ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பந்தி பரிமாறக்கூடிய இடத்துல வந்து இந்த அபிஷேக் அப்படின்ற அந்த பையன் வந்து நின்றுட்டு இருக்காரு. டே உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது, நீ என்னடா பந்திக்க வந்திருக்க, காலையிலேருந்து எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை மாமா, நான் வேணும்னே தான் வரல, அப்பா எப்போ பார்த்தா என்னை திட்டிகிட்டே இருக்காரு, அதனால தான் யார் கண்ணுக்குமே நான் படாமல் ஒளிஞ்சிருந்தேன், அதனால தான் இப்போ பந்தி பரிமாறக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா இவருடைய அப்பா வந்து அடிக்கடி இவரை திட்டக்கூடிய ஒரு நம்பர் தாங்க, அதனால அவர் இப்படி கோச்சிட்டு போகிறது வந்து நியாயம் தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கல. அதன் பிறகு வந்து எல்லா நபர்களுக்கும் வந்து பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க எல்லா உறவினர்களும் ஒன்று கூட. அந்த சமயத்தில் இந்த முறைன்ற வாலிபர் இருக்கார் இல்லையா, முதல் நாள் வந்து மண்டபத்தில் வந்து பேசிட்டு இருந்தாரு. அந்த வாலிபர் அவருடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது பந்தி பரிமாறக்கூடிய அந்த இடத்துல வந்து இவர் வந்து சாப்பாடு போட்ட பிறகு கறி குழம்பு ஊற்றுறதுக்காக அபிஷேக் வந்து பக்கத்தில் வந்திருக்காருங்க. அப்படி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்க, திடீர்னு வந்து இந்த முரளிக்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. டே என்னை யாவர்காடா, நல்லா தெரியுதாடா, என்னை யாவர்காடா, நீ என்னை மறந்துட்டடா அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே அந்த முரளிக்கு வந்து கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நேற்று வந்து நீ வந்து போடா வாடான்னு பேசிகிட்டு இருந்த, ஆளுகளுக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருந்த, நம்ம என்ன ரொம்ப நாளாக நண்பர்களாக பழகணுமா, உன்னை வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் அப்படின்றது தெரியும், உனக்கு எனக்கு 4-5 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி இருந்துக்கிட்டு நீ எப்படி என்னை வந்து மரியாதை இல்லாமல் போட வாடான்னு பேச முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாருங்க. அப்போ கூட நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ காலையிலே வந்துட்டு ஆளுகளுக்கு மத்தியில் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த முறைன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர் தாங்க. இவருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இந்த அபிஷேக் வந்து மறுபடியும் வந்துக்கிட்டு என்னை யாவர் கடா, என்னை மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்கறதுனால வந்து அவர் வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ இனிமேல் வந்து சொன்ன அப்படின்னா வந்து நான் கடுப்பாக உன்னை அடிச்சே போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிரு, கல்யாண வீடுன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த முரளி சொல்கிறாரு. இந்த முரளி பேசக்கூடிய பேச்சை கட்ட அடுத்த செகண்டே வந்து இந்த அபிஷேக் என்ன நினச்சான்னு தெரிலங்க, அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கறி குழம்பு சட்டி இருக்கு இல்லையா, அப்படி கொதிக்க அந்த கொதிக்கக்கூடிய அந்த குழம்பு சட்டியை இந்த முரளியோட மேலேயே வந்து டக்குன்னு ஊற்றிடுறாருங்க. ஊற்றுன அடுத்த நிமிஷமே அவருடைய உடம்புல வந்து அப்படி கொப்பளிச்சு போன மாதிரி இப்படி வெந்து போயிட்டாருங்க. ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க.
அதன் பிறகு வந்து எல்லா நபர்களும் இந்த அபிஷேக்கை போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஒரு கட்டத்தில் அந்த கல்யாண மண்டபமே வந்து அடிச்சுக்கிட்டு ரகலையாகி ஒரு கலவரமாடி மாறிடுச்சுங்க. அந்த சமயத்தில் இந்த முரளியோட நண்பர்கள் அவரை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போன பிறகு இவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே இந்த மண்டபத்தில் இருந்திருக்காங்க. இந்த முரளியோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மேலோங்கி உள்ள ஒரு நபர் தாங்க சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த முரளியை வந்து நல்லாவே தெரியும், பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னாலே தெரியுங்க. அந்த சமயத்தில் அந்த உறவினர்கள் வந்து இந்த அபிஷேகனுடைய அப்பா அம்மா மற்றும் அவங்களுடைய மாமா கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ தைரியம் தான் உங்களுடைய பையன் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தையும் நாங்கள் நிறுத்தியிருப்போம், ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலாட்டா பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, இந்த காரியம் அடுத்தடுத்து நல்ல காரியம் எதுவும் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய பையனை விட்டு மண்டபத்தை விட்டு முதல்ல விரட்டி விடுங்க. அவன் இந்த மண்டபத்தில் இருக்கிறான்னா அடுத்த காரியம் எதுவுமே நடக்காது. இப்போ நடந்த கல்யாணத்தை நாங்கள் எப்படி நடக்காம பண்ணுறதுன்ற மாதிரி நாங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அந்த அபிஷேகனுடைய அப்பா வந்து காலில் போட்டுருக்க செருப்பை கழட்டி உங்களோட பையனை வந்து பலார்னு அறிஞ்சிடறாருங்க. உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையுமே, 3 வருஷமா எங்கள் வீட்டுக்கே வராமல் இருந்த, நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், ஆனால் நீ வந்த 2 நாளில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து விட்டியடா, தயவு செஞ்சு நீ வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அபிஷேக் வந்து டக்குன்னு இயல்பாக மாறி இருக்காரு. அந்த சமயம் தானே உங்களுடைய அப்பா கையில் இருக்கக்கூடிய இந்த செப்பலையை நோட் பண்ணுறாரு. செப்பலை வச்சிருக்காரு, நம்மளோட கண்ணமும் வலிக்குது, நீ தான் என்னை அடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா நடிச்சிட்டு இருக்க, நான் தான்டா உன்னை அடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. அதன் பிறகு வந்து நீ என்னை அடிச்சிட்டல, நான் இனிமேல் இந்த உங்களுடைய மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு அந்த மண்டபத்தை விட்டுன்னு வெளியே போகிறாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே வந்து இந்த மாமா இருக்காருல்ல சுரேஷ், அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய மாப்பிள்ளையை போயிட்டு டே கோவப்படாரா, நான் உன்னுடைய அப்பா கிட்ட பேசுகிறேன்டா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாருங்க. நீ எவ்வளோ கெஞ்சினாலும் இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல, என்னுடைய அப்பா என்னை வந்து செருப்பாடு அடிச்சிட்டாரு, நான் இனிமேல் இந்த இடத்துல இருந்தேன்னா எனக்கு தான் அசிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் வந்து விருட்டுன்னு எங்கேயோ போயிட்டாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சிருச்சுங்க. அந்த சமயத்தில் அந்த புதுமண பெண் இருக்கு இல்லையா, அதை வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில் இருக்கக்கூடிய இவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய அப்பா வந்து மறுபடியும் கோவத்தோடு தாங்க வந்திருக்காரு. அந்த சமயத்தில் உங்களுடைய பையன் வந்து எந்த ரூமில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடுறாருங்க. ஆனால் அவங்களுடைய பையன் வந்து வீட்டுக்கே வரவே இல்லை. அப்போ ஒரு வேளை பேக் எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரூமில் இருக்கக்கூடிய அந்த பேக் இருக்கான்னு தேடுறாங்க. அவர் கொண்டு வந்த பேக் எல்லாமே அதே இடத்துல தாங்க இருந்திருக்கு. பேக் எல்லாமே இருக்குது, அவன் வீட்டுக்கே வரல அப்படின்னா வந்து பயமா இருக்குது, நீங்க திட்டினாலதான் ஏதோ ஒரு பண்ண போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா பதறிட்டு இருக்காங்க. நான் என்னடி பண்ணேன், அவன் பண்ணதுனால தானே நான் திட்டினேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாருங்க. அதன் பிறகு வந்து இவங்க எல்லாருமே வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடியுமே உங்களுடைய பையன் எங்கே போனார் என்ன ஆனார்ன்றது யாருக்குமே தெரியவே இல்லைங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டை நோக்கி ஒரு 4-5 நபர்கள் வந்து வாலிபர்கள் வந்து ஓடி வந்துருக்காங்க தடண்டு. இதை பார்த்துட்டு உங்களுடைய மாமா சுரேஷ் வந்து என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய பையன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சுப்பா, நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுடைய நண்பன் முரளியை வந்து மருத்துவமனையில் சேர்த்துருந்தோம் இல்லையா, அவனுக்கு வந்து காயப்பட்டிருக்க, அவனை வந்து நாங்கள் வந்து சிகிச்சை கொடுக்கணும், நீங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ள போய் பார்க்குறோம், என்னுடைய நண்பனை காணா. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நர்ஸை வந்து நாங்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு பையன் தான் வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற யாரும் இருக்காது, எங்களை தாண்டி ஒருத்தன் வந்து அவனை தெரியாம கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பையனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்டது இந்த அபிஷேகனுடைய உறவினர்களுமே என்ன சொல்றாங்க, நாங்களே வந்து இப்பதான் மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளே காணா, இங்க செப்பல் கூட இல்லை, அவன் எங்க போனானே தெரியல, நாங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்கோம்ப்பா, வாங்க மொத்தமா தேடுவோம், நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது, தப்பா இதை நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அந்த சமயத்துல இவங்க கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நபர் வந்து சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க. யார் இந்த நபர் அப்படின்ற மாதிரி வந்து உத்து பார்த்துருக்காங்க. அந்த நபரை பார்த்தா நல்லா குடிச்சிருக்கக்கூடிய ஒரு போதையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அந்த நபர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தோட எல்லை பகுதியில் வந்து ஒரு இடிஞ்ச சுவர் மாதிரி ஒரு கட்டடம் வந்துருக்குங்க. அந்த கட்டடத்தில் நிறைய பேர் வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வழக்கம். அந்த கட்டடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டவாளம் இருக்கு இல்லையா, அவங்க ட்ரெயினை விட்டு ஒரு இறங்கி வந்தாரு அந்த இடத்துக்கிட்ட தாங்க இருக்குது. அங்கே 2 நண்பர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க யார் என்னன்றது தெரியல. போய் உடனே அந்த சண்டையை வந்து பிரிச்சு வைங்க, நான் வந்து தடுத்து பார்த்தா என்னால் தடுக்க முடியல, தடுத்து விடலை அப்படின்னா வந்து 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து செத்து போகிறது வந்து கன்ஃபார்ம், அதனால போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு உங்க எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிச்சு, அது வேற யாரும் கிடையாது, அபிஷேக் மற்றும் முரளியா தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கே போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மதுபோதையில் இருக்கக்கூடிய அந்த நபர் சொன்னார் இல்லையா, அந்த தண்டவாளத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட்டிச்சவரமா இருக்கக்கூடிய கட்டடத்துக்கிட்ட தாங்க அந்த இருவரும் இருந்திருக்காங்க. பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாங்க. அவங்க இருவரும் போடக்கூடிய சத்தம் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆங்காரமாக கேட்குது. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குறாங்க.
எட்டி பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முரளி இருக்கார் இல்லையா, அவர் ரத்தமும் சதையுமா வந்து அப்படி ஒரு மாதிரி கொடூரமாக வந்து அடிபட்டு தாக்கப்பட்டு கிடந்திருக்காருங்க. அவர் மென்மேலும் வந்து இந்த அபிஷேக் அப்படின்ற நபர் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கடத்துல இவங்க வந்து போகலை அப்படின்னா அந்த ஏற்கனவே சொன்னக்கூடிய அந்த போதையில் இருக்கக்கூடிய நபர் வந்து சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இந்த முரளி அப்படின்ற நபர் வந்து இறந்தே போயிருப்பாரு. அதன் பிறகு வந்து இவங்க எல்லாருமே பக்கத்துலேயே போயிட்டு உங்களை வந்து தடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தடுத்துட்டு இருக்கும் பொழுதே அங்கே படுத்து இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார்ல முரளி, அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்டா இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஊன்னு அழுதுகிட்டே சொல்றாருங்க. என்னை இப்போ கூட உனக்கு யாபமே இல்லையா, மறந்துட்டியா, உனக்கு எப்படி யாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாருங்க. இந்த முகபாவனை பார்த்து அடுத்த செகண்டே வந்து அவங்க படுத்து கிடக்கக்கூடிய முரளிக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி கூடிய நபர்கள் பூரா புரிஞ்சிச்சு. இவனோட உடம்புல வந்து ஆன்மா இருக்கு, இவன் வந்து வேணும்னே எந்த ஒரு செயலுமே செய்யலை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆங்காரமாக அவர் சிரிக்கக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் பெண்மணி இருக்கக்கூடிய குரல் வந்து எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாற்றமாக தெரிஞ்சிருக்குங்க. நான் தாண்டா மயிலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மயிலி அப்படின்ற பொண்ணு வந்து இறந்து போய் ஒரு 4 வருஷம் கடந்திருக்குங்க. அந்த பொண்ணோட பேரை வந்து இந்த அபிஷேக்ன்ற பையன் வந்து சொல்கிறானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த அபிஷேக்கினுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த முரளி இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்திலே போயிட்டாருங்க. தம்பி, இப்போயாவது உனக்கு தெரியுதா, அந்த மயிலின்ற பொண்ணோட ஆன்மா தான் என்னுடைய பையன் மேலே ஏறி இருக்குது. என்னுடைய பையனா எந்த ஒரு தப்புமே பண்ணலை, தேவையில்லாமல் கோவப்படாதீங்க, நான் முதல்ல அவனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அந்த நபருமே வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அதன் பிறகு அவர் கூட வந்திருக்கக்கூடிய நபர்கள் பூரா முரளியை மறுபடியும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த அபிஷேகமே கூட்டிக்கிட்டு வலுக்கட்டாமல் கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலோட பூசாரியோட உடம்புல வந்து அம்மனே இறங்கிருச்சு. யாருனே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த அம்மன் இறங்கக்கூடிய பூசாரி வந்து கேட்குறாருங்க. அதன் பிறகு தாங்க இந்த ஆன்மா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடிங்க மயிலி அப்படின்ற பொண்ணு அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இந்த முரளி அப்படின்ற வாலிபரை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த முரளி அப்படின்ற நபருமே வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மயிலி அப்படின்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க தாங்க. ஆனால் அந்த முரளி அப்படின்றவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலோங்கி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தாங்க. அதனால தாங்க இந்த இருவரும் காதலிக்கிற வந்து எப்போ இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மயிலியோட அண்ணனுக்கு வந்து தெரிய வந்திருக்குது. நீ வந்து அவனை மறந்துடுமா, அவனை வந்து காதலிக்காதமா, தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காதமான்னு எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மயிலின்றவங்க வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைங்க. அந்த சமயத்தில் அந்த முரளின்ற வாலிபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து வேற இடத்துல ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, நான் அந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக சொல்லிட்டாங்க, என்னை மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு இந்த மயிலி அப்படின்ற பொண்ணு வந்து அழுதுகிட்டே அடிக்கடி இவர் வந்து தேடி வந்திருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இவர் என்ன பண்ணாலும் வந்து ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மயிலி வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த ட்ரெயின் இருக்கக்கூடிய தண்டாவளத்துக்கே போயிடுச்சு. அப்படி தண்டாவளத்துக்கு போன பிறகு அவங்களுடைய அண்ணனுமே கூடயே ஃபாலோ பண்ணி வந்திருக்காருங்க. அவனுக்காண்டிலாம் தற்கொலை பண்ணிக்காதமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காருங்க. ஆனால் அந்த மயிலின்ற பொண்ணு வந்து கேட்கவே இல்லை. கரெக்டாக ட்ரெயின் வரக்கூடிய நேரம் பார்த்து அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து தண்டாவளத்துக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. அப்படி முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ட்ரெயின் அடித்து சடலம் அப்படி தூக்கி வீசி இருக்குது. இந்த காட்சி கண்கூட பார்த்த இவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மனசே ஆறலைங்க. தன்னுடைய தங்கச்சி தான் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாலே, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல, அவள் கண்ணு முன்னாடி இறந்து போனதை நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காருங்க. இதுக்கு மேலே நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பக்கத்தில் உடஞ்சிக்கக்கூடிய ஒரு பீர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் எடுத்துகிட்டு இவருடைய கழுத்துக்கிட்ட சங்குக்கிட்டே அறுத்துருக்காருங்க. அதன் பிறகு ரத்தம் கீறிட்டு அதே இடத்துல இவருமே துடிச்சு இறந்து போகிறாருங்க. அப்படி இருவருமே இறந்து போன பிறகு அந்த மயிலி என்ற பெண்ணோடைய ஆன்மா வந்து அதே இடத்துல வந்து சுற்றிட்டு இருந்துருக்குங்க. இத்தனை வருஷமாக நான் வந்து காத்துட்டு இருந்தேன், இந்த முரளி வந்து இந்த பக்கம் வருவானா, இல்லை இந்த கிராமத்தோட மக்கள் வந்து அந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் யாருமே இந்த இடத்துக்கு கரெக்டாக நான் நினைக்கக்கூடிய இடத்துக்கு வரவே இல்லை. அந்த இடத்துல தான் இந்த அபிஷேக் அப்படின்ற வந்து இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினாரு. அதனால தான் அவரை பார்த்த பிறகு இவர் வந்து நம்ம ப்ரொசஸ் பண்ணி ஒரு கூட நம்ம இந்த கிராமத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்பட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லுதுங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு எல்லா நபர்களுமே வந்து ஆடி போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த கோயிலோட பூசாரி, உன்னுடைய உடம்புல நீ இருக்கக்கூடாது, உனக்கு நடந்தது எல்லாமே பாவம் தான், அதுக்காக இந்த அபிஷேகனுடைய உடம்பை வந்து நீ துன்புறுத்தணும் அப்படின்னா அவனோட உயிர் போயிடும், அந்த பையன் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு அப்பாவி, அவனை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் கூட கொஞ்சம் கூட யோசிக்கலங்க இந்த ஆன்மா. இந்த அபிஷேகனுடைய உடம்புல விட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிருச்சு. அதன் பிறகு அந்த கோயிலோட பூசாரி இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றாருங்க, யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட எல்லாருமே வந்து மறுபடியும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன சாமி சொல்றீங்க, எப்படி அந்த ஆன்மா வந்து சொன்ன அடுத்த செகண்டே வந்து விட்டுட்டு போயிடுச்சு, இது சாதாரணமாக போகாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னி பெண் வந்து துரதிருஷ்டவசமாக இல்லை துர்மரணமாக விபத்தாலோ இறந்துட்டாலோ அந்த பெண்மணியோட ஆன்மாவை வந்து மோகினி அப்படின்ற அழைப்பாங்கங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோகினி வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து பார்த்து டார்கெட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களோட உயிரை வந்து எடுக்காமல் போகவே போகாது. அப்பேற்பட்ட அந்த ஆன்மா வந்து இவருடைய பிடிச்சிட்டு மறுபடியும் சொன்ன அடுத்த செகண்டே வந்து விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து ஒரு உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் தைரியமாக கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி இந்த கோயிலோட பூசாரி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய பையன் அபிஷேக் வந்து உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு உங்களுடைய அப்பா அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லடா, நான் தாண்டா எதுவுமே புரிஞ்சுக்காம உங்ககிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு இந்த அபிஷேகனுடைய அப்பா அம்மா அந்த அபிஷேக் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மாமா இருக்கார் இல்லையா சுரேஷ், எல்லாருமே வந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த முரளியோட வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி முரளியோட வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. அந்த முரளி அப்படின்றவர் வந்து கட்டில படுத்து கிடந்திருக்காரு, உடம்பெல்லாம் காயத்தோடு உட்காந்துருக்காரு. ஏற்கனவே வந்து அவரோட உடம்புல வந்து கறி குழம்பு வந்து சுட சுட ஊற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டு அடித்து துன்புறுத்திருக்காரு இல்லையா, அதனால வந்து பலத்த காயத்தோடு தாங்க படுத்து கிடந்திருக்காரு. நாங்கள் பண்ணது பூரா பெரிய தப்பு தான், நாங்கள் வந்து எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, இது எல்லாமே அந்த மயிலின்ற பொண்ணோடைய ஆன்மா செஞ்சு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்குது, நாங்கள் இதுக்கு எதுக்குமே வந்து காரணமாக மாட்டோம்ப்பா, எங்களை வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அந்த முரளிக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு, உங்களுடைய பையனை வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அந்த கிராமத்தில் தானே இருந்தான், உங்களோட பையன் கல்லூரிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த ஊருக்கே வரவே இல்லை, அதனால வந்து என்னை பார்த்தோன்னே வந்து சாதாரண பேசுகிறேன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் இவன் வந்து மரியாதை கொடுக்காம பேசுறதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகமாயிடுச்சு, ஆனால் அவனோட உடம்புல வந்து ஆக்ரோஷமாக அந்த பெண்மணியோட வாய்ஸ் கேட்டது பிறகு தான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு, நான் அந்த மயிலின்ற பொண்ணை வந்து வேணும்னே நான் ஏமாத்தலை, தெரியாமல் நடந்தது, என்னோட குடும்பத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் அந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சுன்னு தெரில, தண்டவாளத்தில் போயிட்டு ட்ரெயினுக்கு முன்னாடி போய் பாஞ்சிருச்சு, இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரளியுமே வந்துட்டு ஓன் அழுதுருக்காருங்க. அதன் பிறகு வந்து உங்கள் குடும்பத்துக்கு என்னால் எந்த பிரச்சனையுமே வராது, நான் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த அபிஷேகை கூட்டிகிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு வார காலகட்டம் வந்து ஒரு கல்லூரிக்கு போகாமல் உங்களுடைய ஊர்லேயே தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் உங்களுடைய அப்பா அம்மா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நீ எப்படா பயந்தா, அந்த ஆன்மா எப்படி உன்னை பின்தொடர்ந்து வந்துச்சு, என்ன நடந்துச்சு, கொஞ்சம் முழுமையாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன பிறகு அபிஷேக்குமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. அந்த பெண்மணி வந்து ஆன்மாவை பயமுறுத்துனது பின்னாடி ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்தது. அதுக்கு பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இவருக்கு ஃபாலோ பண்ணி இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி கூட கூட்டிகிட்டு வந்தது, எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காருங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, யாரா அந்த கிராமத்தை சேர்ந்த நபர், அவங்களுடைய பேரை வந்து சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பேரை சொன்ன அடுத்த செகண்டே உங்களுடைய அப்பா அம்மா வந்து அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே அவங்களுடைய முக பாவனைகளை பார்த்துட்டு உங்களுடைய மாமா சுரேஷ் இருக்கார் இல்லையா, என்னாச்சு, அந்த பேரை கேட்டவுடனே வந்து நீங்கள் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன பேர் சொன்னால் மறுபடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா மறுபடியும் கேட்குறாங்க இந்த அபிஷேக்கை பார்த்து. அந்த சமயத்தில் இந்த அபிஷேக் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொன்னேன்ல தண்டபாணி அப்படின்ட்டு, அந்த நபரை தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டது பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு இப்படி முகம்லாம் வேர்த்துருச்சு. டக்குன்னு துணியை வச்சு முகத்தை தொடச்சிட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு தண்டபாணின்ற ஒரு பையன் வந்து உன்னை வந்து காப்பாற்றினே உன் கூடயே வந்தான்னு சொன்ன இல்லையா, அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, அந்த மயிலின்ற பொண்ணு இறந்து போய் உன்னை ஆன்மாவை பயமுறுத்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் தாண்டா. அன்னைக்கு வந்து 2 பேருமே தான் செத்து போனாங்க, கழுத்தில் வந்துட்டு பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த கழுத்தை அறுத்து செத்து போனார் இல்லையா, அவருடைய ஆன்மா தான் உனக்கு ஃபாலோ பண்ணி உனக்கு பாதுகாப்பாக வந்திருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே உங்களுடைய மாமாவுக்கும் இந்த அபிஷேக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த மயிலியோட அண்ணன் தண்டபாணியை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கும் பொழுது யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு நபர் தாங்க. அவர் இறந்து போயுமே ஆன்மாவாக இருந்துமே தன்னுடைய தங்கச்சி வந்து ஆன்மாவாக பயமுறுத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு ஃபாலோ பண்ணி உனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்றக்காக வந்து உங்க கூடயே வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு தாங்க இந்த அபிஷேக்குமே விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்போ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு மனிதனே கிடையாதா, அதுவுமே ஒரு ஆன்மாவா அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. அதுக்கு பிறகு அந்த மயிலியோட ஆன்மாவால் இந்த அபிஷேக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு வார காலகட்டம் ஏற்கனவே லீவில் இருந்துட்டார் இல்லையா, நம்ம வந்து சென்னைக்கு போய் ஆகணும், கல்லூரிக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாரு. அப்படி போய் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இவருக்கு வந்து ஃபோன்லேருந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா இவங்களுடைய அப்பா தாங்க பேசுறது. அப்போ அவங்களுடைய அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு மறுபடியும் பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முரளி அப்படின்ற வாலிபர் வந்து இவர் ஏற்கனவே சண்டை போட்டு அடிச்சுட்டு உருண்டாங்களே, அந்த வாலிபர் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வந்து வயிற்று வலி முடியலை அப்படின்ற மாதிரி படுத்து கிடந்திருக்காருங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க, காலையில் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து டீ கொடுக்கறதுக்காக அவருடைய ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அப்படி படுத்தபடி இறந்து போய் கிடந்திருக்காருங்க. இந்த விஷயத்தை தாங்க உங்களுடைய ஃபோன் காலில் வந்து உங்களுடைய அப்பா வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. அந்த வாலிபரை பொறுத்த வரைக்கும் இறந்ததுக்கான காரணம் வந்து ஒருவேளை வயிற்று வலியால் இறந்தாரா இல்லை அந்த ஆன்மாவால் இறந்தாரா அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது பிரதர் அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய அபிஷேக்குக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.